بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الى புகழும் அல்லாஹ்வுக்கே கண்ணியத்திற்குரிய நாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இறக்கி வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் நாம் எல்லாம் நடந்து கொண்டு கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய கலாமான வகையை பற்றி பேசப்படுகின்றதோ அந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் விளங்கிக் கொண்டிருப்பதாகவும், யாரெல்லாம் அப்படியான சபைகள் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் சொல்லி சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இடத்தில் நாங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் குர்ஆனிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மொழிகளிலிருந்தும் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, அதாவது அகீதா என்ற அடிப்படையிலும் அந்த அகீதாவை எப்படி நாங்கள் உறுதியாக நடைமுறைப்படுத்துவது என்ற முக்கியமான ஒரு தலைப்பில் சில முக்கியமான தகவல்களினுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்களிடத்தில் அகீதாவை பற்றி ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும், அகீதாவை பற்றி ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அகீதாவை பற்றி எங்களுக்கு தெளிவில்லை என்று சொன்னால், அகீதாவை பற்றி நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், அது பற்றிய கல்வி எங்களுக்கு இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக நாங்கள் எவ்வளவுதான் நல்ல அமல்களை செய்தாலும், எவ்வளவுதான் திருப்திகரமான இபாதத்துகளை செய்தாலும், வணக்கங்களை செய்தாலும் அது ஒரு உயிரோட்டமோட வணக்கமாக இருக்காது. ஏன் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எல்லா மக்களும் அமல் செய்கிறார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் அமல் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்ற ஒரு கேள்வி நாங்கள் முன்வைப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக இது அகீதாவோடு சம்பந்தப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது. அகீதாவோடு சம்பந்தப்படக்கூடிய முக்கியமான விடயமாக இருப்பதன் காரணமாக அகீதா ஒரு மனிதனுக்கு தெரிந்தால்தான். அகீதா என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, அடிப்படை கொள்கை, அடிப்படை கொள்கை தெரிந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இன்றைக்கு இலை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிறைய மக்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஜமாத்தை சார்ந்து இருக்கிறார்கள். எல்லாரும் என்ன சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், எல்லோரும் அப்படிதான் சொல்வார்கள். ஆனால் அந்த அகீதாவை பொறுத்தவரை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் தனது வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களா இல்லையா, அதை அப்படியே நம்புகின்றார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அம்சத்தை அப்படியே வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்ன அனைத்து அம்சங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதில் தான் இங்கே அதாவது நிறைய சிக்கல்கள் இருக்கின்றது. எனவே இந்த முக்கிய நோக்கம் என்று சொன்னால், அடிப்படை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பவன் யார், அப்ப அந்த அல்லாஹ் என்பவன் யார் என்ற ஒரு நிலைமை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வை பற்றிய சகலவிதமான வல்லமை, ஆற்றல், இதெல்லாம் எங்களுக்கு சரியா தெரிந்திருக்கணும். இது சரியா தெரியாத காரணமாகத்தான் இந்த அகீதா சம்பந்தமான இந்த கல்வி கொள்கையை பற்றிய தெரியாத காரணமாகத்தான் நாங்கள் வணக்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்விடம் போய் கையேறக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குவது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விடயம். அல்லாஹ்வுடைய ஆற்றல் தெரியவில்லை, அதனால் யாருக்கோ ஒரு இறந்த மரணித்த மனிதத்தில் போய் கையேற வேண்டிய ஒரு துர்பாக்கிய மனதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் கட்டாயம் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும்
அடிப்படை கல்வி என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இந்த கொள்கையை தெரிந்திருக்க வேண்டும். கொள்கை என்று சொல்லக்கூடிய முதலாவது தௌஹீத். தௌஹீத் என்று சொன்னால் பொதுவாக மக்களிடத்தில் தௌஹீத் என்று சொன்னாலே ஒரு அருவருப்பான வார்த்தையாக தான் பார்க்கிறார். தௌஹீத் என்று சொன்னாலே ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை என்று பார்க்கக்கூடிய நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் தௌஹீத் என்று சொன்னால் அதுதான் ஒரு உயர்ந்த வார்த்தை. தௌஹீத் என்று சொன்னால் அது ஒரு கண்ணியமான ஒரு வார்த்தை. தௌஹீத் என்று சொன்னால் என்ன? அதாவது ஓரிரு கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் தான் தௌஹீத். அவன் அந்த வாசகம் கொச்சைப்படுத்தப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் சொல்கின்றோம். அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியான என்று சொல்கின்றோம். இந்த கட்டத்தில் அந்த சொல், அந்த வாசகம் கொச்சைப்படுத்தப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் என்பது கிடையாது, அவனுக்கு மட்டும் வணக்கம் செலுத்தக்கூடாது என்ற ஒரு நிலைக்குத்தான் மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இந்த அடிப்படை கொள்கை நாங்கள் ஆழமாக தெரிந்திருக்க வேண்டும். அது முதலாவது தௌஹீத். தௌஹீத் வரக்கூடிய இடத்தில் ஒவ்வொரு நபிமார்களும் இந்த தௌஹீத் கொள்கையை தான் ஏவினார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் தௌஹீத் கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய கொள்கையை தான் மக்கள் மன்றத்தில் முன்வைத்தார்கள். இப்ப இந்த செய்தி நாங்கள் குர்ஆனில் பார்க்கிற இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன சொல்லி காட்டுகிறார்? அது காலத்துக்கும் உஸ்வத்துன் ஹஸனா இப்ராஹிம். இப்ராஹிம் நபியிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிமிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. வல்லதீனமாகும், அவருடன் இருக்கக்கூடிய இடத்திலும் சிறந்த ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்று முதலாவது அடிப்படையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது என்ன சொல்லி காட்டுகிறார்? இது காலி கௌமியின், அவர் தனது மக்களிடத்தில், தனது கூட்டத்திடத்தில் சொன்ன பொழுது இன்னா பராஉம் மின்கும், நிச்சயமாக இன்னா புராஉம் மின்கும், நிச்சயமாக நான் உங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றேன். வமிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் எதையெல்லாம் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன். கஃபர்னா பிக்கும், உங்களை விட்டு நான் நிராகரித்துக் கொள்கின்றேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார். முக்கியமான செய்தி சொல்லி காட்டுகிறார்கள். வபதா பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெளியாகிவிட்டது, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெளியாகிவிட்டது அல் அதாவத்து வல் பாதா, அபதன், கோபமும் விரோதமும் பொறாமையும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் எங்களுக்கு வெளியாகிவிட்டது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றவரை கோபமும் அதாவது எதிர்ப்பு தன்மையும் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் அது வெளியாகிவிட்டது. 60வது அத்தியாயம் 4வது வசனம், 60வது அத்தியாயம் 4வது வசனம் சொல்லி காட்டினார். இது முக்கியமாக இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏகத்துவ கொள்கையை சொல்ற நேரத்தில், சத்திய கொள்கையை சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி வைக்கிறான். அதாவது அல்லாஹ் ஏற்படுத்தான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அடிப்படையில் மக்கள் இந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நாங்கள் பார்க்கலாம். சத்திய கொள்கையை சொல்ற நேரத்தில் இவங்க வந்து தௌஹீத், இவங்க வந்து இந்த ஜமாத், இவர்கள் இந்த ஜமாத்னு சொல்லி பிரிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இதைத்தான் இப்ராஹிம் சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நீங்கள் சிரம் சாய்க்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும். நீங்கள் எதையெல்லாம் கடவுள் என்ற அடிப்படையில் வணங்கி வருகின்றீர்களோ அதை விட்டு நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன், நான் தவிர்த்து கொள்கின்றேன். உங்களுக்கும் எனக்கு மத்தியில், உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் இதற்கு மேல் கோபங்களும் எதிரான விடயங்களும் தான் வெளியாகும். தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஒரு தெளிவான நேரத்தில் அங்க என்ன வரும் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தும். உண்மை சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை நாங்கள் முன்வைக்கக்கூடிய இடத்துல அங்கு வெளியாகும் எந்த விடயத்தை இப்ராஹிம் முன்வைக்கிறார்கள் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். கோபமும் எதிர்க்கக்கூடிய நிலைதான் உருவாகும். இதுவரைக்கும் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்கின்றவரை என்ற செய்தியை 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையில் முக்கியமான அம்சம். ஏன்னா ஒவ்வொரு நபிமார் என்ன செய்யறாங்க, இந்த தௌஹீத் கொள்கை மக்கள் முன்வைக்கிறாங்க. அந்த ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை முன்வைக்கிறார்கள். எப்படிப்பட்ட மக்களுக்கு முன்வைக்கிறார்கள்? கல்லையும் மண்ணையும் அவர்கள் எதையெல்லாம் காண்கின்றார்களோ அதையெல்லாம் கடவுளாக வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் முன்வைக்கிறார்கள். இவைகள்லாம் இறைவன் கிடையாது, நீங்க வணங்கக்கூடிய இந்த கடவுள் எல்லாம் இறைவன் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கொள்கையை முன்வைக்கிறார்கள்.
இப்படி முன்வைக்கக்கூடிய நேரத்தில் எல்லா நபிமார்களுக்கும் பிளவுகளும் பிரச்சனை எழுப்பலாம். எல்லா நபிமார்களுக்கும் பிளவுகளும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நாளுக்கு நாள் கூடி அதாவது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு 3 ஆண்டுகள் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? ரகசியமான முறையில் பிரச்சாரம் செய்றாங்க. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வீட்டுல 3 ஆண்டுகள் அதாவது ரகசியமான முறையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தோழர்களோடு ரகசியமான முறையில் செய்றாங்க, பிரச்சாரம் செய்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனம் வருகிறது, "ஃபஅன்னி அஷ்ஹதுக லக்கபி", உங்களுக்கு நெருக்கமான உறவுக்காரர்களுக்கு சொந்தங்களுக்கு என்ன செய்யுங்கள்? மார்க்கத்தை நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள். உறவுக்காரர்களுக்கு சொந்தங்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை பகிரங்கமாக சொல்லுங்கள் என்ற அந்த வசனம் வருகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? மலைக்கு மேலே ஏறுறாங்க. மலைக்கு மேலே ஏறி எல்லா மக்களையும் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு குலத்தார்களுடைய கோத்திரத்தாருடைய பேர் சொல்லி சொல்லி அழைக்கிறார்கள். ஹாஷிம் குலத்தார்களே வாருங்கள், குறைஷி குலத்தார்களே வாருங்கள், கினானா குலத்தார்களே வாருங்கள், பக்கர் குலத்தாருக்கு ஒவ்வொரு கோத்திரத்தாருடைய பேரை சொல்லி அழைக்கிறார்கள். அதே போன்று தனிப்பட்ட பிரசித்தி பெற்ற மக்களுடைய மனிதர்களுடைய பேரை சொல்லி அழைக்கிறார்கள். பிலால் மக்கள் ஒன்று கூடிவிட்டார். உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தானே. ஏன் சொல்கிறேன் என்பதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்கிறார்கள்? இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை அழிப்பதற்காக வேண்டி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, நம்புவீர்களா? நம்புவோம் என்று சொல்றான். எல்லா மக்களும் நம்புவோம்னு சொல்றான். அவன் சொல்றதுக்கு காரணம் என்ன? அது 2 அம்சம் இருந்துச்சு. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அமீன், இவர் நம்பிக்கைக்குரியவர், எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் இவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிற அடிப்படையில் அந்த சொல்லுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2வது, சாரி, இவர் பேசினா உண்மையைத்தான் பேசுவார், பொய்யெல்லாம் பேச மாட்டா, இந்த வாழ்க்கையில் பொய்யே கிடையாது. அந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். அந்த ஜாகிலியா காலத்து மக்கள் என்ன செய்தார்கள்? இதுல 100% நம்பிக்கை இந்த விஷயத்துல உறுதியா இருந்தார்கள். அதனால தான் சொன்னாங்க, நிச்சயம் நாங்கள் நம்புவோம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்ற நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சிரம் சாய்க்க வேண்டும், அல்லாஹ் என்னை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று என்ன செய்கிறார்கள்? மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். இப்பதான் மக்கள் மன்றத்தில் பிரச்சனை, மக்களுக்கு மத்தியில சலசலப்பு ஏற்படும். என்ன சலசலப்பு வருது? என்ன திடீர்னு இப்படி சொல்றாரு? முகமது நல்லா தான் இருந்தாரு, திடீரென்று நாங்கள் வணங்கி வந்த வாழையாக வணங்கி வந்த கடவுளெல்லாம் பொய்ன்னு சொல்றாரு, அல்லாஹ் மட்டும்தான் வந்து சொல்றாரு. இப்படி மக்கள் மன்றத்துல ஒரு சலசலப்பு வரும். சலசலப்பு வர நேரத்துல அபூ லஹப் என்ன செய்கின்றான்? பேசுறான், முஹம்மதே அலி ஹாதா ஜமாஅத்தனா, இதுக்குத்தான் நீங்கள் அழைச்சியா? தப்பல் லக்கையா முஹம்மது, முஹம்மதே நீ நாசமா போ என்று ஏசி சபிச்சு என்ன செய்கின்றான்? ஏசக்கூடிய கஷ்டங்கள் பார்க்கணும். நான் என்ன ஏன் சொல்ல வரேன்னா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுடைய அந்த வசனத்தை சொல்லி காட்டுற நேரத்துல, ஏகத்துவத்தை சொல்ற நேரத்துல, சத்தியத்தை சொல்ற நேரத்துல, உண்மையை சொல்ற நேரத்துல அந்த இடத்துல கோபமும் விரோதமும் அதிகமா. அதை தெளிவா சொல்லி காட்டுறேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லி காட்டின வசனம், ஒரு உண்மையை சொல்ற நேரத்துல அந்த நேரத்துல கோபமும் விரோதமும் அதிகமாகும். இப்பதான் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் 2.5 கிழமை சகஜமாக இருந்த அந்த மக்கள், நபியோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 இருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? பிளவுக்கும் பிரச்சனைக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள். நபியோடு ஒதுக்குகிறார்கள். இவர் ஒரு புதுசா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, புதிய கொள்கை கொண்டு வந்திருக்கிறாரு, இவர் ஊர்ல வைக்கக்கூடாது, ஊரை விட்டு விரட்டணும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கிராண்டுடைய தாய்மார்களே, சகோதரி பெரியவர்களே, இதுல முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அகீதா பாடத்துல அதுவும் தௌஹீத் என்ற முதல் அம்சத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், தௌஹீத் என்ற ஓரிரு கொள்கை நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் மத்தியில் பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரச்சனையை நாங்க சொல்லிவிட்டோம் என்று சொல்லுவாங்க. பிரச்சனையை நாங்க தான் என்ன செஞ்சோம், மக்கள் மத்தியில் போட்டோம். அப்படிதான் நபி அவர்கள் அந்த மக்கள் ஒரு நபிமார்களுக்கும் அந்த மக்கள் சொல்லுவாங்க, இவர் ஊரை குழப்புறாரு, ஊர்ல திருநா உண்டு பண்றாரு, இவர் குடும்பத்தை பிரிக்கிறாரு, ஊரை பிரிக்கிறாரு. இது எல்லாம் மக்கள் மன்றத்தில் சகஜமா பேசக்கூடிய நிலை நாங்க பார்ப்போம். மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா,
இவர் தான் பிரிக்கிறார், இவர் பிரிக்கவில்லை. ஒவ்வொரு நபிமாரும் அந்த உண்மையை சொல்லக்கூடிய இடத்துல உண்மை என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்படி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரத்துல அப்படி இவ்வளவு காலமா நாங்க பொய்யிலத்தான் இருந்திருக்கிறோம், இவ்வளவு காலமாக நாங்க ஒரு மௌட்டியத்தில் இருந்திருக்கிறோம், இவ்வளவு காலமா நாங்க அறிவில்லாத ஒரு ஜீவனாக வாழ்ந்திருக்கிறோம் சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு சிந்தனையின் பக்கம் வருகிறாங்க, ஒரு நீரோட்டத்தின் பக்கம் வருகிறாங்க. இப்ப வார நேரத்துல பிரச்சனை வெடிக்கிறது. இது தௌஹீத்ல உறுதியாக இருக்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு நபிமார்களையும் இந்த அடிப்படையை கொண்டு மக்களுக்கு முதலாவது அவசியம். இந்த அடிப்படை இல்லாம ஒரு இஸ்லாத்துக்குள் இருப்பான்னு சொன்னால், அகீதாவுடைய சட்டத்திட்டங்களை அகீதாவுடைய கொள்கையை விளங்காம ஒரு இஸ்லாத்துக்குள்ள இருப்பான்னு சொன்னால், இஸ்லாத்துல இருந்து அவர் அமல் செய்வார் சொன்னால் அவருடைய அமல் ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு அல்லாஹ்வால் கொண்டு கொள்ளக்கூடிய அமலாக இருக்காங்க. அது என்னென்ன விஷயத்துக்கு நான் சொல்லுவார், அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக உள்ளது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி, இவர்கள் அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வலா யதுர்ருஹும் வலா யன்ஃபுஹும், இவங்க வணங்கக்கூடியதனால் எந்த விதமான தீங்கு வேற யாருக்கும் செய்ய முடியாது, அதே போல இந்த நன்மை செய்ய முடியாது. இவங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகளோ அந்த மரமோ அந்த எதையே வணங்குறாங்களோ அதனால எந்த விதமான தீங்கை யாருக்கும் செய்ய முடியாது. ஒரு தீங்கு ஒரு சிலையோ ஒரு கல்லோ ஒரு முள்ளோ ஒரு குளமோ எதுவுமே செய்ய முடியாது, அல்லது ஒரு பயனையும் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு உங்க வணங்கத்துக்கு என்ன சாட்டு போக்கு சொல்றாங்க, உங்க வணங்கத்துக்காக வேண்டி என்ன சாட்டு போக்கு சொல்றாங்கன்னா, அவர் சொல்லுகிறார்கள், இந்த தெய்வங்கள் இந்த கடவுள் எல்லாம் எங்களுக்காக பரிந்துரை செய்யும், ஷஃபாத் செய்யும், இந்த அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு ஷஃபாத் செய்யும் என்ற செய்தியை 10வது அத்தியாயம் 18வது வசனத்தில் பார்க்கலாம். 10 18வது வசனத்துல இந்த செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உங்க அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை அந்த கடவுளை வணங்குறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குன்னு சொல்ற நேரத்துல இவங்க சொல்லக்கூடிய பதில் நீங்க பாருங்க. ஒவ்வொரு நபிமார்களும் இஸ்லாத்துடைய அடிப்படை கல்வியான அடிப்படை கொள்கையான அடிப்படை தத்துவமான இந்த விஷயத்தை சொல்ற நேரத்துல அந்த மக்களுடைய பதில் என்ன, நாங்க இதெல்லாம் ஏன் வணங்குறோம்னு சொன்னால், இவர்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பேசி தரக்கூடிய தெய்வங்கள், இவரை நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, நேரடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், இவர்களை துணை கடவுளாக, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசி தரக்கூடிய துணை கடவுளாகத்தான் அமைத்திருக்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் அல்லாஹ் நம்பியிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தில் தான் பிரச்சனை. அவருக்கு என்ன பிரச்சனை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையும், இரண்டாவது அல்லாஹ்வை தூதரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அதோடு துணை கடவுளாக சில சிலைகளை கடவுள்களை அமைத்துக் கொண்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் ஷிர்க்குங்கிறான், இதைத்தான் கூடாது சொல்றாங்க. இந்த தன்மையை இருக்கக்கூடாது, நம்ம அழிச்சுட்டாதான் அதுக்கு அடுத்ததெல்லாம் சரியாக வரும். இதுக்குத்தான் ஒவ்வொரு நன்மாரும் பாடுபடுறாங்க. அல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டத்துல இதை ஒழிப்பதற்காக வேண்டித்தான், அதாவது பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் தாவாவை செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், அடுத்த வசனத்துல சில விடயத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அந்தாதன், யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு இறைவனாக கடவுளாக எடுத்திருக்கிறார்களோ அவர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹ் விட்டுட்டு யாரையெல்லாம் இறைவனாக கடவுளாக எடுத்திருக்கிறார்களோ அவர்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். எப்படி நேசிக்கிறார்கள்? அல்லாஹ்வை நேசிப்பதை போல நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சமனாக, அல்லாஹ்வுக்கு நிகராக நேசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஆனால் அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட மக்கள், அல்லாஹ்வின் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வை அதிகமாக நேசம் வைத்திருக்கிறார் என்ற செய்தியை 2வது அத்தியாயம் 165வது வசனத்தில் பார்க்கலாம். 165வது வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ரெண்டையும் சொல்லி காட்டுகிறான். யாரின் மீது ஒருவர்கள் சிலர்கள் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்களோ அந்த அன்பை கடவுளுடைய நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதே போல ஆனால் ஈமான் கொண்ட மக்கள், ஈமான் கொண்ட விசுவாசிகள் அல்லாஹ் மீது கூடுதலான அன்பு வைப்பார்கள் என்ற செய்தியை இந்த வசனத்தின் மூலமாக நாம் விளங்கலாம். இது நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம்.
உதாரணத்துக்கு உலக நிலைமை நம்ம பார்ப்போம்னால், அதாவது நம்ம சமகாலத்தில் உதாரணத்துக்கு இந்தியாவை தமிழ்நாட்டை எடுத்துக்கிறோம்னு சொன்னார், சில நடிகர்கள் நடிகை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்னார், அவர்கள் மீது கூடுதலான ஒரு அன்பு காட்டப்படுகின்றது. இந்த அன்பு எங்க போய் முடியுதுன்னு சொன்னா, அவங்க வைக்கக்கூடிய அந்த நேசம் எங்க போய் வைக்க முடியுதுன்னு சொன்னா, கடவுளுடைய நிலைக்கு கொண்டு வைக்கக்கூடியதை நாங்க பார்க்கணும். இதுதான் சொல்றோம். அவங்க நேசிக்கிறாங்க. எப்படி நேசிக்கிறாங்கன்னா, இறைவனுக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு நிகராக நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தன்மையை ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுத்து விடுகிறார்கள். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார். யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்தார், அவர் மரணிக்கிறார். ஆட்சி நடித்தார், ஆட்சி செய்தார், மக்களுக்கு சேவை செய்தார், என்னென்ன செய்யுமோ அதையெல்லாம் செஞ்சிட்டார். மௌத்தா போயிட்டார், இறந்து விட்டார். இப்ப என்ன மக்களுடைய உள்ளத்துல பதியப்பட்டிருக்கிறது? எங்களை வாழ வைத்த தெய்வம், எங்களை வாழ வைத்த தெய்வம் என்று பேசக்கூடிய சொல்லக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு சாதாரண அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இதான் சொல்றாங்க. உங்களுடைய நேசம் எங்க போகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு என்ன செய்கிறார்கள்? கொண்டு போகிறார்கள். இப்ப ஒவ்வொரு அவர்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள் எல்லாரும் எடுத்துப்பார்கள். வணங்கக்கூடிய தெய்வங்கள் கடவுள் எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அந்த நேசத்தின் காரணமாக இப்படி நிலையை பார்க்கலாம். சூரா கஹ்ஃப் எடுத்து படிச்சு பாருங்க. சூரா கஹ்ஃப்ல வந்து அல்லாஹ் தஆலா சில முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுகிறார். அதுல ஒன்று என்னன்னா, அந்த கஹ்ஃப் வாசிகள், குகை வாசிகள் கடைசியாக மரணிக்கப்படுகிறார்கள். மரணித்ததுக்கு பிறகு ஊர் மக்களால் அதை பார்க்கிறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் ஒரு காலத்தில் பிறந்தார்கள், ஒரு காலத்தில் மரணிக்க வைக்கலாம். ஒரு அதிசயமான நிகழ்ச்சி. இப்ப என்ன நடக்குதுன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியதுக்கு பிறகு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி பார்க்கிறாங்க. பார்த்து என்ன சொல்றாங்க? அடே, உங்க எல்லாம் நல்லவர்கள். அந்த குர்ஆன் வசனத்தை படிச்சு பாருங்க, அந்த சம்பவத்தை படிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இவர்களுடைய நினைவாக ஒரு இடத்தை, ஒரு பள்ளியை நாங்கள் கட்டுவோம். பாருங்க, யாருமே தெரியாது, ஆச்சரியமான மக்கள், அதிசயமான மக்கள், நல்லியடியார்கள் போல. அதனால இவர்களுடைய ஞாபகார்த்தமாக, நினைவு சின்னமாக இந்த இடத்துல ஒரு மஸ்ஜித், ஒரு பள்ளியை கட்டுவோம் என்று ஒரு முடிவுக்கு வாங்க. இங்க மக்களுடைய நிலை என்ன? ஒரு மீது ஒரு கூடுதலான அன்பு வந்துருச்சுன்னு சொன்னாங்க, கூடுதலான தொடர்பு வந்துருச்சுன்னு சொன்னால், அவருக்கு எதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். உயிரை கொடுப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரை, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை, சில சில நடிகர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கிறோம். எம்ஜிஆர் செத்தா அவர் ஒரு 10 தலை வரும், சும்மா செத்துவாங்க. எம்ஜிஆர் செத்தாண்டா அந்த அளவுக்கு உயிர் வச்சிருக்காங்க. அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நேசத்தை ஒரு மனிதன் எங்க கொண்டு வைக்கிறான் பாருங்க. ஒரு சாதாரண மனிதன் ஏதோ ஒரு தலைவனாக, ஒரு ஆட்சி அதிகாரத்தோட வந்து விடுகின்றான். அவன் மீது வைக்கப்பட்ட எதிரொலி என்ன? மௌத்தா போன ஒரு 10 பேர் மௌத்தா போனான். கிட்டத்தட்ட ஒரு நடிகருடைய படம் குறிப்பிட்ட காலத்துக்கு தடை செய்யப்படுகிறது. நேற்று முந்தானத்து பத்திரிகை என்ன வருதுன்னு சொன்னால், அதற்காக வேண்டி அவருடைய ரசிகர் தற்கொலை, அதாவது தீ குளித்துக் கொண்டா பார்க்கிறோம். இதை எதை எடுத்து காட்டுன்னா, ஒரு மனிதன் மீது கூடுதலான அன்பு வைக்கக்கூடிய இடத்துல அந்த மனிதனுக்கான உயிரை கொடுப்பதற்கு மனிதன் தயாராக அன்பு வைக்கணும். அது ஒரு லிமிட்டை தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வைக்கக்கூடிய அன்பை போன்று வைக்கக்கூடாது, எல்லை மீறி விடக்கூடாது. அன்புக்குள்ளாக வைக்க வேண்டும், எல்லை மீறி அன்பாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இப்படியான செய்திகள் எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கான தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தனது உயிரை கொடுக்கக்கூடிய நிலையை கொண்டு வர வேண்டும். தவிர அல்லாஹ்வுக்காக வேண்டிய அற்பத்துக்காக வேண்டி, அவருக்கு இவருக்காக வேண்டி தனது உயிர்களை மாய்க்கக்கூடிய நிலை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, எனது வணக்கம், எனது நேர்ச்சை, எனது உலகத்துடைய வாழ்க்கை, நாம் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம், எல்லா விஷயமும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். நாங்க வாழ்றது அல்லாஹ்வுக்காண்டி வாழணும். நான் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இவருக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்க மௌத்தாப்பா, நான் மௌத்தா போயிடுவேன். நீங்க இந்த வார்த்தையை உயர்த்தணும். இதுதான் சொல்ற அடிப்படை கல்வி. அடிப்படை என்னன்னு சொன்னா, உங்களுக்கான நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீங்க மௌத்தாப்பா, நான் மௌத்தா போயிடுவேன். இன்றைய இளைஞர் மோதிக்கூடிய நிலைப்பாடு, நீங்க இல்லாட்டி நான் மௌத்தா போயிடுவேன், நீங்க இல்லாட்டி நான் வாழ முடியாது, நான் மௌத்தா போயிடுவேன் என்று பேசக்கூடிய நிறைய செய்தியை பார்க்கலாம். இது காரணம் என்ன? அடிப்படை கல்வி இல்ல. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கை இல்லாத காரணமாக அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு ஒரு அளவு, எல்லை மீறி விடக்கூடாது
வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, யாரெல்லாம் நேசர்களாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரையெல்லாம் நேசர், அவுலியான்னு சொன்னா நேசர், அவுலியான்னு சொன்னா பொதுவான கருத்து நேசர். அல்லாஹ் தஆலா அவுலியான்ற பதத்தை குர்ஆன்ல 2 விதமா பயன்படுத்துறான். ஒன்று அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். இன்னொன்று அவுலியா ஷைத்தான், ஷைத்தானுடைய நேசர். பொதுவா அவுலியான்னு சொன்னால் நண்பர், நேசர் என்ற கருத்து வரும். அது அல்லாஹ்வோட சேர்த்தா அல்லாஹ்வுடைய நேசர், ஷைத்தானோட சேர்த்தா ஷைத்தானுடைய நேசர். நீங்க 2 நேசர்கள் இருக்காங்க. அமல் செஞ்சு இறைச்சிட்டு வாழக்கூடிய அவுலியாக்கள். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அவுலியான்னு சொன்னா மௌத்தா போனவங்க மட்டும் அவுலியா. அந்த மௌத்தா போனவங்களும் நல்லடியாங்க. மௌத்தா போன எல்லா அவுலியாக்கள் கிடையாது. மௌத்தா போனவங்கள்ல வந்து யாரெல்லாம் உங்களை வந்து கபரான அந்த கபர் தனியா கட்டப்பட்டு ஜியாரத் அடிப்படையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவுலியா என்று நம்பிக்கை இருக்கிறாங்க. அப்ப அது இஸ்லாத்துல நம்பிக்கை. இதுதான் அகீதாப்பா, இது இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி. இந்த கல்வி இல்லாதனால, இப்படிப்பட்ட அறிவு இல்லாதனால என்ன செய்யறாங்க மக்கள், அவங்க தான் அவுலியா. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உயிர் வாழக்கூடிய எல்லாரும் அவுலியாக்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லது ஷைத்தானுடைய அவுலியா. இந்த உலகத்துல வாழ்ற எல்லாரும் அவுலியாக்கள். இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாரும் அவுலியாக்கள். என்ன அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். ஒன்று அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லது ஷைத்தானுடைய அவுலியா, ஷைத்தானுடைய நேசர்கள் என்று சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது ஏன் இவர்கள் இப்படியான நெருக்கத்தை ஏற்படுத்த என்பதை இந்த பின்வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் அவுலியாக்களாக சிலர்களை எடுக்கிறார்கள். எடுக்கிற நேரத்தில் இவர்களை ஏன் நீங்கள் அவுலியாக்களாக எடுத்தீர்கள், கடவுளாக எடுத்து கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்கள், மா நஅபுதுஹும், அவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இந்த சிலைகளை நாங்கள் வணங்கவில்லை, இல்லா லிகர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா, அல்லாஹ் வந்து எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இவர்களை நாங்கள் கடவுளாக வணங்குகின்றோம். ஏன் அந்த கடவுளாக வணங்குறாங்க, அவங்க நேரடியா சொல்றாங்க, நாங்க ஏன் வணங்குறோம்னா எங்களை வந்து என்ன செய்வாங்க, நெருக்கி வைப்பாங்க, அல்லாஹ் நமக்கு ஒரு தொடரை ஏற்படுத்தி தருவாங்க, இதுக்குத்தான் நாங்க வணங்குகின்றோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். இப்படி நிறைய விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் நபி அவர்கள் ஹதீஸ் என்று சொல்லி தரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம பார்க்கிற நேரத்துல அப்படிங்கிற ஈமானை இழக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். இந்த சர்வசாதாரணமாக அதிகமான மக்களுடைய ஈமான்கள் முஃமினாக இருக்கிறார்கள், முஸ்லிமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு எடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல இறை வைத்தலில் வர்ணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா ஹும் முஷ்ரிகூன். அதிகமான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அதிகமான மக்கள் ஈமான் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் இணை வைத்தவர்களாக தவிர ஈமான் வைக்கவில்லை, ஈமான் கொள்ளவில்லை. ஈமானோடு இருக்கிறார்கள், இணை வைத்த நிலையில் தான் ஈமானோடு இருக்கிறார்கள். அப்ப என்னது இணை வைச்ச நரகம். இது 12வது அத்தியாயம் 105வது வசனம். 12வது அத்தியாயம் 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மூமின்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் இருக்கிறார்கள், அதே நேரம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத இந்த பாவத்தை செய்து இருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ற நேரத்துல இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக, அது அல்லாத பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். லிமை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். 4வது அத்தியாயம் 116வது வசனம். இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று ஷிர்க் வச்சுட்டு அவருக்கு மன்னிப்பே கிடையாது. ஷிர்க் வச்சுட்டாங்கன்னா அவருக்கு மன்னிப்பே கிடையாது, நிரந்தரமான நரகம். நரகவாதி அல்லாஹ் 3 பேரை சொல்றான். நரகவாதிக்கு நிரந்தரமான நரகத்துல குர்ஆன் மூலமா அல்லாஹ் தஆலா 3 பேரை சொல்றான். அதுல ஒரு ஆளு ஷிர்க் வைக்கக்கூடியவன். ஷிர்க் வைத்தால் நிரந்தரமான நரகம். மற்ற 2 பேர் கொஞ்சம் ஆசை தெரிஞ்சு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிரந்தரமான நரகம் 3 பேரை சொல்றான். அதுல ஒன்று நான் சொல்லிட்டேன். யார் நிரந்தரமாக அதாவது இணை வைக்கிறார்களோ அவங்க நிரந்தரமான நரகம். அப்ப இணை வைத்தவர்கள் நரகவாதி. இன்னும் 2 பேர் அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு தெரியும் வேற நீ சொல்லுங்க, நான் கடைசியில் முடிவு சொல்லுங்க. தெரியுமா சொல்லுங்க, நான் கடைசியில் முடிவு சொல்லுங்க. தாய் தந்தையரை நோய் செய்யறது வேற. சும்மா சொல்லுங்க, சிலாக்க சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு இருக்கீங்க.
அதாவது ஒரு ஏழை பெண்மணி சும்மா விட்டுப்படா சொல்லுங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட பேசிக்கிற நேரத்துல ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறாங்க. மூமின்களுக்கு ஒரு பழம் இருக்குது, ஒப்பாக ஒரு பழம் இருக்குது, சுவையான பழம், வாசல் இருக்கு, அதுக்கு சில வர்ணேஷன் இருக்கு. அது என்ன பழம் கேட்கிறான். எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்கிறாங்க. அவ ரசூலுல்லாஹ் கடைசியா கூட சொல்றாங்க, இச்சம் பேரித்த பழம் சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு இவரு முறையில பக்கத்துல சஹாபாக்கிட்ட சொல்றாரு, நான் சொல்ல நினைச்சேன், ஆனால் என்னையோட மூத்தவங்க இருக்காங்க தானே, அதனால நான் சொல்லல அப்படின்னு. அதனால நீங்களும் நான் சொன்ன பிறகு நான் அதான் நினைச்சேன், இன்னும் சரியில்லை தானே, புரியா போயிருமோன்னு யோசிச்சேன். புரியானா பரவாயில்ல. வேற வட்டி வேற குடும்பம் போய்க்கிறதா? சரி, நீங்க சொன்னதுக்கெல்லாம் நலன் இருக்குது, தண்டனை இருக்குது. இப்ப 3 நாளைக்கு பேசாம இருந்தால் இந்த உலகத்துல அவருடைய அதாவது நரகம், மூத்தா போனா 3 நாள் பேசாம போனா நரகம், அது சரி. அதே போல ஏழை பெருமை அடித்தால் அதுக்கும் தண்டனை நரகம். அதே போல தாய் தந்தையரை நோய்படுத்தினால் அதுக்கும் தண்டனை நரகம். இதெல்லாம் இருக்கு. நான் கேட்கறது நிரந்தரமான நரகம் தான், நிரந்தரமான நரகம். ஒன்று வந்து சிறுக்கு, ரெண்டாவது வட்டி. யார் வட்டி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிரந்தரமான நரகம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறார். மூன்றாவது, ஒரு மூமினை யார் வேண்டும் என்று கொலை செய்கிறாரோ, ஒரு மூமினை வேண்டும் என்று யார் கொலை செய்கிறாரோ அவருக்கும் நிரந்தரமான நரகம். அது நீங்க சொன்னதுக்கெல்லாம் தண்டனை நரகம் இருக்குது. அது வந்து குறிப்பிட்ட அல்லாஹ் சொல்றான், நான் நாடியவரை தண்டிப்பேன், நாடியவரை மன்னிப்பேன். அப்ப கொஞ்சம் காலத்துல போட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா மறுமையில வந்து சில அடியாருக்கு ஷஃபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். இந்த அடிப்படை கல்வியில் முக்கியமான ஒரு அம்சம். மறுமையில வந்து யார் யாருக்கு அல்லாஹ் ஷஃபா செய்யறான், ஷஃபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறான்னு பார்த்தால் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன செய்யறான், ஷஃபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். ரெண்டாவது மலக்குமார்களுக்கு கொடுக்குறான், ஷஃபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை மலக்குமார் அல்லாஹ் தான் கொடுக்குறான். மூன்றாவது நாங்க பிடிச்ச நோம்பு, இது வந்து அல்லாஹ்ட்ட மன்றாடணும். நான்காவது நாங்க ஓதிய குர்ஆன், இது வந்து அல்லாஹ்ட்ட மன்றாடணும். ஐந்தாவது அல்லாஹ் தஆலா சில நல்லடியாரை தெரிவு செய்யணும். அல்லாஹ் தஆலா செய்யறான், நல்லடியாரை தெரிவு செய்ய நீங்க கேளுங்கப்பான்னு சொல்றான். அப்ப இது யாருக்கும் தெரியாது. இவங்க என்ன வச்சுக்கிறாங்க என்றால், இந்த அடிப்படை கல்வி கொள்கை இல்லாதனால இந்த அவுலியா வந்து பேசி தருவார், இந்த அவுலியா வந்து பேசி தருவான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், சரியானதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். ஆனா யாருன்னு தெரியாது. அந்த ரசூல் சொல்றாங்க, நீங்க இந்த சபிக்கக்கூடிய மக்களா இருக்காதீங்க, சாபம் இடக்கூடியவர்களா இருக்காதீங்க. யார் சாபம் இடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அதை தரமாட்டான். அந்த சபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தரமாட்டான். நீ சாபம் செய்யக்கூடாது. என்ன செய்தியா நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில பார்க்கிற நேரத்துல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அல்லாஹ் சபா செய்யறான். கடைசியா ரசூலுல்லாஹ் சபா செய்து, மலக்குமார் சபா செய்யறாங்க, குர்ஆன் சபா செய்து, முஹம்மது சபா செய்து, சில அடியார்கள் சபா செய்யறாங்க. ஆறாவது அல்லாஹ் தஆலா சபா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க எல்லாம் உங்களுடைய சபாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய நேரம்லாம் முடிஞ்சு, இப்ப நான் சபா செய்யறேன். அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை சபா செய்யறான்டா, நரகத்துல போட்டு மக்களை வேதனைப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவன் சபா செய்யறான். குடிதுடிக்கக்கூடிய நேரத்துல ஒரு கொத்து அருவானுக்கு ஒரு குடி பிடிப்பான். அல்லாஹ் நரகத்துல குடிச்சு என்ன செய்வானா, பக்கத்துல மாவு ஹயாத்துன்னு ஒரு தண்ணியோட நீரோட ஒழிக்கிறது, ஒரு ஆறு ஒழிக்கிறது, அது அப்படியே எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். இதைத்தான் சொல்றான், நான் நாடுடைய பாவங்களை மன்னிச்சேன். இப்படி மன்னிப்பான். சில நேரங்களில் விசாரணை செய்ய நேரத்தில் மன்னிச்சோம். சில நேரத்தில் விசாரிக்கிற நேரத்திலேயே சரி பரவாயில்ல, நீ பாவம் கூட இருக்கு, இந்த காரணத்தால மன்னிச்சிடுறேன். உதாரணத்துக்கு நபி சொல்லி காட்டுறான், மறுமை நாளில் வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அவன் அடியான் அழைச்சி விசாரிக்கிற நேரத்தில் அவனுக்கும் அந்த அடியானுக்கு நடுவில் திரையை போடுவான். திரையை போட்டுட்டு அவனோட பாவத்தெல்லாம் காட்டுவான். பாரு, நீயே படிச்சு பார்த்துப்பான். இவன் படிச்சு முடிச்சவன் சொல்லுவான், முடிஞ்சு நரகம் தான் யோசிக்கிற நேரத்தில் சொல்ற நேரத்தில் அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, அவனை நான் மன்னிச்சிடுறேன். ஏன்னு கேட்பான் அடியான். நீ உலகத்துல வாழ நேரத்தில் இந்த அடியாருடைய குற்றத்தை குறைகளை மானபங்கப்படுத்தாமல் மறைத்தாய், அதனால உனது பாவத்தை குற்றத்தை நான் மறைக்கின்றேன், உன்னை விட மறைப்பதற்கு நான் தான் தகுதியானவன், உன்னை மன்னிச்சுட்டேன். அப்படி விசாரணை செய்யக்கூடிய நிறைய அடியாளர்கள் மன்னிச்சிடும். விசாரிக்கிற நேரத்துல மன்னிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் ஆகியவர்களுக்கு பாவங்களை மன்னிச்சிட்டேன். அதனால அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்லி பாவத்தை செய்யறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அதற்கு வாழ்க்கை. இரண்டாவது கட்ட அந்த நரகத்துக்குள்ள போனதுக்கு பிறகு
நரகத்தில் வெந்திருக்கிற இடத்துல தான் அல்லாஹ் கடைசியா ஒரு தண்டனை கொடுத்து எடுத்து மாவுல ஹயாத் அதுல முக்கியம் செய்யறான். வெளியே வீசக்கூடிய போடக்கூடிய சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடிய நிலையை நாங்க ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனால் ஷிர்க் வைத்து விட்டார் சொன்னாங்க. அந்த ஷிர்க் வந்து பலவிதமா நிறைய இருக்கு. இந்த ஷிர்க் பொறுத்தவரை ரெண்டா இஸ்லாம் இருக்கு. ஒன்று பெரிய ஷிர்க், சின்ன ஷிர்க். ஷிர்க் அக்பர், ஷிர்க் அஸ்கர். பெரிய ஷிர்க், சின்ன ஷிர்க். பெரிய ஷிர்க் என்ன சொன்னால் நேரடியா அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அல்லாஹ்வுக்கு நிகராக ஒரு உலகத்தை ராஜ்யம் நாம என்ன செய்வது அமைச்சு கொண்டு படைச்சு கொள்வது. உதாரணத்துக்கு அவுளியாக்களை கேட்கல, யாரெல்லாம் எனக்கு குழந்தை பாக்கிட்டாயா என்ன கணவருக்கு ஒரே அவுளியாட்ட போய் ஆனாப்பா இன்னொரு பேரை சொல்லி என்ன எனக்கு குழந்தை பாக்கிட்டா எந்த கணவருக்கு வெளியே கொடு இல்லை இந்த கஷ்டப்பட்டு நீக்கி போய் அவர்கிட்ட போய் முறைப்பாடு செய்யும். அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லாஹ்ட்ட போய் துஆ கேட்கக்கூடிய அந்த அம்சத்தை போய் எங்கேயும் செய்யறாங்க, எங்க போய் கொடுக்குறாங்க? ஒரு சாதாரண அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் யாரு இந்திய அவுளியாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தில் படிச்சு போற யாருக்கும் தெரியாது. அந்த பராமரிக்கக்கூடிய டெஸ்டிமாலுக்கும் தெரியாது. ஏதோ பரம்பரை பாண்டிய எடுத்து வச்சுக்கிறாங்க இப்படி இப்படி உண்மையிலே யாருக்கும் தெரியாது. கடல்ல இருந்து வந்தா 200 வருடங்களுக்கு முன்னால் கடல்ல இருந்து வந்தா அதோட வாழ்க்கையே தெரியாது. கடல்ல இருந்து வந்தா பார்த்தா பசங்களா இருக்கிறாரு, கொஞ்சம் வெளியே சொல்லிமா இருக்கிறாரு, எனவே அன்னைக்கு அவுளியாக ஆகிறார். இதுதான் சுருக்கமான வரலாறு. அதுக்கு பிறகு சும்மா வேலை செய்யறது, சும்மா எப்படி சொன்னா இப்படி மட்டும் இருந்தா மக்கள் மதிக்க மாட்டாங்க, இங்க வரமாட்டாங்க. இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இந்த அற்புதம் செஞ்சார், அந்த ஆட்சியை செஞ்சார், இந்த அதிசயத்தை காட்டணும்னு சொல்லி அப்படி செஞ்சார். நம்மளோட விவேகானந்தரை பல்ல இருக்கிறார். அவருடைய வரலாறு என்ன? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ மாற்றமுள்ள வாழ்ந்த மாற்றமுள்ள மூத்தா போயிட்டார். கடைசி நாங்கள் வந்த நேரத்தில் அந்த இடத்துல நின்ற நேரத்தில் மாநில நின்ற நேரத்தில் அன்னைக்கு நான் பார்த்தா கொஞ்சம் பசந்தா இருந்தாரு. அதான் நாம கேள்விப்பட்ட அளவுக்கு இருக்கு. இந்த அடிப்படை பார்க்க நேரத்துல யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, இருந்தாலும் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் பசந்தா இருக்கிறதுனால அடைக்காச்சு. அடைக்க செய்யறது இந்த வருமானத்துக்காக என்ன செய்யறது பாருங்க. அந்நியர்கள் மூளைக்கு மூளை எங்க பார்த்தாலும் அவங்களுடைய கடவுளின் அடிப்படை வச்சு செய்யறாங்க. அவனுக்கு ஒரு முக்கியம் வைக்கிற நோக்கு நல்ல நோக்கத்தை வைக்கிறாங்க கிடையாது. வைக்கிறதே பாவம். அவன் வச்சா குடியாரன் தான் குடிப்பான், நைட்ல பார்த்தா குடிப்பான். பவன்ல அவன் வாழ்க்கை என்ன பார்த்து ஒரு சம்பாதி ஒரு முக்கியம் வச்சுக்கணும். அவனுக்கு ஒரு வழிபாடு வச்சு சம்பாதிக்கலாம். இதுதான் எங்களுடைய சமுதாயத்தில் செஞ்சு அடைக்கினாங்க. அடைக்கிட்டு வந்து அங்க ஒரு முக்கிய வச்சாங்க. எதை கேட்டாலும் ஒரு தர்பாரை நினைச்சிருக்காங்க. ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி அங்க ஒரு ஷிர்கை இணைக்க புரியல. அப்ப ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் சொன்னால் இந்த முகஸ்துதிக்காக வேண்டிய அவர் பார்க்கறதுக்கான இவர் பார்க்கறதுக்கான தர்மம் கொடுக்கும். அவருக்கான தர்மம் இனி வந்து கொடையாளின்னு சொல்லணும், நிறைய சளி கொடுத்து தர்மசாலின்னு சொல்லணும், ஏன்னா நிறைய நேரம் வணங்குன்னு சொல்லணும், இவர் நல்ல மனசுன்னு சொல்லணும். அவர் நினைக்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறது அமல் செய்யறது, ஒருவர் வந்து அமல் செய்யறது. அதில் சொல்ல ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. மறுமை அல்லாஹ் 3 பேரை கூப்பிடுறான். நல்ல ஒரு செல்வத்தை கொடுத்த ஒரு அடியார் அல்லாஹ் கூப்பிடுறாங்க. உனக்கு நிறைய சொத்துக்கள் தன்னை என்ன செஞ்சா, உன்னோட பாதை நிறைய தர்மம் செஞ்சேன். உண்மைதான், நீ தர்மம் கொடுத்த உண்மைதான். ஆனால் உன்னை ஒரு கொடையாடி உன்னை பாராட்டப்பட வேண்டும், ஒரு வள்ளல் என்று போற்றப்பட வேண்டும் என்று நீ கொடுத்தார். இது உலக மக்கள் தனி உலகத்தை நல்லதுக்கு போறான். நல்லதை செஞ்சு மனுஷன் நல்லதுக்கு போறான். தர்மத்தை கொடுத்து ஒரு மனுஷன் நல்லதுக்கு போறாங்க. அப்படின்னு என்னது உள்ளத்துல இறைச்சம் பயபக்தி இருக்கணும். இன்னொரு மனுஷன் கொஞ்சம் நல்லா அறிவு அந்த கல்வி நினைச்சேன், நல்லா படிச்சு கொடுத்தேன், நல்லா ஓதி கொடுத்தேன், நல்லா பயணம் செஞ்சேன், நல்லா படிச்சிருக்கேன். இவருடைய நோக்கம் என்ன? நல்ல சிறந்த மெக்ஸ் மார்க்ஸ் சொல்லணும், விஞ்ஞான சயின்ஸ் மார்க்ஸ் சொல்லணும், நல்ல ஆசிரியர் சொல்லணும், நல்ல மூலைன்னு சொல்லணும், நல்ல உஸ்தாத் சொல்லணும். இப்படி ஒரு எண்ணம் உலகத்தில் வந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு உலகத்தை பெற்றுக்கொண்டா போ நல்லது. படிச்சு கொடுத்து ஒரு மனுஷன் நடந்திருப்பான். படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமா, படிப்புக்கு ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமா. படிச்சு கொடுத்து ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னா, ஓதி கொடுத்து நரகத்துக்கு போறான்னா இஸ்லாம் உள்ளத்தை பார்க்கணும். அதே போல ஒரு பலசாலி சக்தி வாய்ந்த மனுஷனாக நான் உலகத்துல சக்தி என்ன செஞ்சா உன்னை பாதி நல்லா போராடினா யுத்தம் செய்யா நீ செஞ்சது வந்து மக்கள் பாராட்ட பெரிய போராடி நல்ல நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கான கொண்டாடு மக்களுடைய நினைக்கிறதுக்கான செஞ்சா உலகத்தை பெற்றுக்கொண்டா போ நரகத்துக்கு. நல்லதை செஞ்சு நரகத்துக்கு போற ஒரு கூட்டம் இருக்கு, நல்ல விஷயத்தை செஞ்சு நரகத்துக்கு போற ஒரு கூட்டமும் இருக்குது. சின்ன சிறுக்குகள் பெரிய சிறுக்கு வந்து நேரம் அதே நிரந்தரமான தண்டனை. சின்ன சிறுக்க பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட காலத்துல தண்டனை கொடுத்து வெளியேற்றி விடுவான் என்பதைத்தான் இப்படியான செய்திகள் வந்து பார்க்கலாம். அடுத்து இந்த கடவுள் என்று வணங்கக்கூடிய நீங்க எடுத்துப்பாங்க. ஆக நாம் சொன்னோம்
நூஹ் நபி காலத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண வர கடவுள் என்று நிறைய சிலைகளை வணங்கினார். உண்மையில் இது கற்பனையாக வடிக்கப்பட்ட சிலைகள் கிடையாது. கடவுள் வணங்குறதெல்லாம் கற்பனையாக வடிக்கப்பட்ட சிலைகள் கிடையாது. உண்மையாக வாழ்ந்தால், மரணித்தால், மரணித்ததற்கு பிறகு அவரை அதாவது உருவத்தை செதுக்கி கடவுளுடைய அந்தஸ்தை கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன லாத், மனாத், உஸ்ஸா, யஊஸ், நஸ்ர் இப்படியான 5 கடவுளை சொல்லி காட்டினாங்க. இதெல்லாம் நிறைய கடவுளை சொல்றாங்க. இதெல்லாம் யாருன்னா பாவிகள் கிடையாது, வெறுக்கப்பட்டது கிடையாது, நல்லடியார். லாத், மனாத், உஸ்ஸா, யஊஸ், நஸ்ர் இவங்க நல்லடியார்கள். சரித்திரத்துக்கு எடுத்து படிச்சு பாருங்க, நல்லடியார்கள். இவர்கள் மௌத்தாவதுக்கு போன பிறகு இவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இவர்கள் மரணித்ததற்கு பிறகு அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலம் மாற்றிக்கொண்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மீது அன்பு வைப்பதை போன்று அன்பு வைக்கிறார், அல்லாஹ் மீது நேசம் வைப்பதை போன்று வைக்கிறார்கள். ஆனால் உண்மையான நம்பிக்கை அல்லாஹ் மீது மட்டும்தான் அதிகமான அன்பு வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றியின் போது அப்படியே மக்காவுக்குள்ள வராங்க. முதலாவது வேலை என்ன சொன்னா, கஅபா வந்து பார்க்கறாங்க. கஅபா சூழ 360 சிலைகள் இருக்கு. கஅபா சூழாக 360 சிலைகள் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் தூக்கி வீசுங்க. அவர் வீசுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி மீது இப்ராஹிம் நபியுடைய உருவத்தோடு சிலை கஅபாவுக்கு பக்கத்துல மேல வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த நபி சிலைகளை உடைப்பதற்காக அனுப்பப்பட்டார் அவர் பேர்ல ஒரு சிலை வந்துச்சு. பக்கத்துல இஸ்மாயில் நபி பேர்ல ஒரு சிலை, ஒரு கம்பை வச்சுட்டு குறி பார்ப்பது போல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறி பார்ப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கப்படவில்லை என்று அதை தூக்கி வீசுகிறாங்க. பக்கத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள பேர்ல ஒரு சிலை இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அன்றைய காலத்துல சாதாரண ஆட்களை வந்து சிலைகளாக வடித்து கடவுளாக கொடுக்கல. நபிமார்கள் 100 மீது அல்லாஹ்வை கொண்ட நல்லடியார்கள் சாலியான மக்கள் இவர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா, யார் யார் யாருமே விரும்புறாங்களோ அவங்களை விரும்பி அவங்க மொத்த மந்திரி பிறகு கொண்டு வந்து கஅபா கிட்ட வச்சுவாங்க. இப்படி 360 சிலைகள் கஅபாவை அலங்கரிக்கக்கூடிய காட்சி. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, என்ன விளங்கப்படுத்த வரோம்னா, இவர்கள் சாதாரண மக்கள் கிடையாது, கூடுதலாக எல்லாம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், நபிமார்கள், நல்லடியார்கள். நல்லடியார்கள் கேட்பாங்க, அதான் ஷிர்க். நல்லடியார்கள் நபிமார்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு அங்க போய் கையேற்றதான் அதை ஷிர்க்ன்றாங்க. இப்ப இன்னைக்கு சாதாரண மௌத்தா போன அவுலியாட்ட பேர்ல இருந்து கையேற்றாங்கன்னா யாருன்னு தெரியும். அது சரி, ஊர்வீதான் எங்களுக்கு தெரியும். நல்லடியார்கள், நபிமார்கள், சாலிஹான நல்லடியார்கள், இது யாருன்னே தெரியாது. யாருன்னு தெரியாது. அவருக்கு ஒரு முத்திர குத்தி நல்லடியா இருந்தா இத்தனை மாடு பிறந்தாண்டு அந்த கந்தூரி என்னென்ன செய்யுமோ அதான் செய்யும். பாருங்க, ஒரு நபி என்ன செய்கிறார், லஹாத் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் என்ன செய்றாரு, நபியோட ஒரு செய்தி சொல்றார். அவர் அடிக்கிறார். ஒரு நபி என்ன செய்கிறார், ருஸ்லான் கேட்கிறார், யார் சொல்லலாம், நான் நேர்ச்சி வச்சிருக்கேன். புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அறுத்து பரிவுக்கு ஒட்டுமொத்த அறுத்து பரிவுக்கு நேர்ச்சி வச்சுக்கிட்டு நிறைவேற்றலாமான்னு கேட்கிற ரசூலா. திருப்பி ரசூலா என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஜாமியா கால மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் சிலைகள் இருந்தான்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்லை யார் சொல்லலாம். திருப்பி ரசூலா கேட்கிறாங்க, அந்த ஜாமியா கால மக்கள் ஏதாவது பெருநாள் கொண்டாட போகக்கூடிய அந்த ஜாமியா கால திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய இடமா இருக்குதா, அதுவும் அப்படி இல்லை யார் சொல்லலாம். ரசூலா சொல்றாங்க, அப்ப நீங்க நேர்ச்சி நிறைவேற்றிங்க. இவரை வந்து ஒட்டகத்தை நேர்ச்சி வச்சிருக்கிறாரு, நேர்ச்சி வைக்கிறதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அனுமதி கேட்கிற நேரத்தில் ரசூலா கேட்ட கேள்வி என்ன, ஜாமியா காலத்து மக்கள் வணங்கிய சிலைகளாக இருக்குதா, இல்லை யார் சொல்லலாம். ஜாமியா காலத்து மக்கள் விழாக்கள் திருவிழாக்கள் கொண்டாடுவாங்களே அப்படியான இடமா இருக்குதா, அதுவும் இல்லை யார் சொல்லலாம். அப்படி நிறைவேற்றுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அதாவது காணிக்கைகளா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நேர்ச்சிகளா இருக்கலாம், அல்லாஹ் வணங்கக்கூடிய இடமா இருக்கலாம், மிக பரிசுத்தமான இடமா இருக்கும். அதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, ஹதீஸை வச்சு கபருள்ள இடங்கள்ல வந்து தொழக்கூடாது. ரசூலா நிறைய சொல்றாங்க, கபரை முன்னோக்கி தொழாதீர்கள். இப்ப நிறைய பள்ளியை நம்ம பார்க்கலாம் ஜியாரத்தோடு. இப்ப என்ன பள்ளியை தொழைய ஹதீஸ் ஏன், அது வந்து அல்லாஹ் அது முதல் கட்டுதே கூடாது. கபரின் அடிப்படையில் ஜியாரின் அடிப்படையில் கட்டுதே இஸ்லாத்தை தடை. நஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ ஜஸ்ஸல் கபர், கபரை பூசுவதை தடை செய்தார்கள். வயுப்னா அலை, அதன் மீது கட்டுவதை கட்டடமாக இருப்பதை தடை செய்தார்கள். வயுகால அலைகி, அதன் மீது உட்கார்வதை தடை செய்தார்கள். கட்டுவது ஹராம், தடை. இந்த மக்களை செய்யறாங்க, ரசூலோட பேர் சொல்லியே கட்டுறாங்க. எந்த ரசூலா கூடாதுன்றாலும் அந்த ரசூலா பேர் சொல்லியே கட்டுறாங்க. நான் கூடாதுன்னா எங்களை கூட
ரசூலுல்லாஹி சேர்த்து ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹி கிடைக்கிறாங்க சொல்லிடலாமே. அதனால எங்களை கூட பாயிண்ட் இவங்க வந்து அந்த பாட்டி இந்த பாட்டி எகுதியுடைய அடிவரடிகள், நஸ்ரானியுடைய அடிவரடிகள், இவங்க வந்து சவுதியா இருக்க இப்படி சொல்லி சொல்லியே மக்கள் சிறுக்கில இழுக்கக்கூடிய காட்டக்கூடிய வழிகாட்டு நிலையை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு மக்கள் கையில் வந்துட்டாங்க. அன்றைய காலத்தோட இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அதிகமான மக்கள் சிறுக்கில இருந்தவர்களெல்லாம் மீண்டு வரக்கூடிய நிலைக்கெல்லாம் நாம் ஆழ்த்தக்கூடிய எழுச்சிய ஆண்களுக்கு மத்தியிலும் பெண்களுக்கு மத்தியும் அப்படியே வேகம் வளரக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கணும். என்ன சொல்லுவார் என்றால், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் அவங்களை அடக்கி கேட்கிறாங்க, கேட்க கூடாது. எதால சிறுக்கு என்று சொல்ல வருகின்றான் என்பதை வெளிக்கணும். அப்ப அந்த இடத்துல ஒரு நேர்ச்சி செய்தாங்க. கந்தூரின்ற பேர் செய்யறாங்க. கந்தூரி இத்தனாவது கந்தூரி, ஆண்கள் வாங்க பெண்கள் வாங்கன்னு சொல்லி நிறைய கூத்து கும்மால அடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப அங்க போய் அடுத்து பள்ளிடுறாங்க. என்ன சொல்றாங்க, மண் டபாலிய பயிரில்லா, யார் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுக்கிறாரோ பக்கத அஷர், அவர் இணை வைத்து விட்டார். அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு அறுத்தால் இணை வைத்து விட்டார். எங்க போய் அறுக்கிறாங்க, அங்க போய் அறுக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க பிஸ்மி சொல்லி அறுக்கணும். பிஸ்மி சொல்லி அறுத்தா அறுக்கப்படக்கூடிய இடம் இது. அந்த சாமி கேட்டா ஒட்டகத்தை அறுக்கவா, அந்த இடத்துல வந்து திருவிழா கொண்டாடுறாங்களா அல்லது கடவுள் இருக்குதா இல்லைன்றார். அப்ப ஜியாரத்து முன்னுக்கு அறுக்கிறாங்க. ஹராம் கூடாது. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தாலும் கூடாது, ஹராம் தான். அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பாடு கொடுத்தா நான் சொல்லுவாங்க, சாப்பாட்டை நீங்க ஹராம் சொல்றீங்க, சாப்பாடு ஹலால் தான், நீங்க செஞ்சதின் காரணமாக அது ஹராமா மாறி, நீங்க செஞ்ச அந்த செயல் மூலமாக அந்த சாப்பாடு ஹராமா மாறுது. உதாரணத்துக்கு தர்மம் கொடுக்கிறது வந்து ஹலால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹதீஸ்ல சொல்றான், நபி ஹதீஸ் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு வீட்டுல போய் திருடுறான், ஒரு 50,000 திருடி ஒரு 1000 தர்மம் கொடுக்கலாம். இந்த தர்மத்துக்கு நான் என்ன சொல்லுவோம், ஹராம். அப்ப ஒரு மனுஷன் கேட்க முடியுமா, என்னது தர்மம் கொடுக்கிறது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, சிறந்தது தான், நல்லது தானே, தர்மம் கொடுக்கிறது நல்லது தான். ஆனா கொடுக்கப்பட்ட விதத்தை தான் நாங்க பார்க்கணும். தர்மம் ஹலால், தர்மம் கொடுக்கணும். இவர் என்ன செய்யறாரு, ஹராத்துல எடுத்து திருடி என்ன செய்யறாரு, தர்மம் கொடுக்குறாரு. இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போலதான் சாப்பாடு ஹலால், அதுல என்ன சந்தேகம் கிடையாது. ஆனா கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பின் மூலமாக ஹராமா ஹலாலான மாறும். இந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்துல ஜியாரத் அடிப்படையில் அங்க என்னென்ன செய்யறாங்களோ அதையெல்லாம் கூடாது தான் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு ஈயின் மூலமாக, ஒரு கொசுவின் மூலமாக ஒரு மனிதன் நரகத்துக்கு போறார், ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போறார். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. 2 பேர் அப்படி நடந்து வராங்க. ஒரு திருவிழா ஒன்று நடக்குது கோயில்ல, அவங்க கடவுள் ஒரு இடங்கள்ல ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. இப்படி போற நேரத்துல அவங்க சொல்றாங்க, இந்த கடவுளுக்கு எதை சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு, இந்த கடவுளுக்கு எதை சரி நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல அவர் சொல்றாங்க, இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க வந்து அல்லாஹ்வை தவிர வேற எதுக்கும் பண்ண மாட்டோம், எதுக்கும் காணிக்கை செலுத்த மாட்டோம் சொல்றாங்க. நீங்க கொடுக்கலாட்டி உங்களை வெட்டி கொலை செஞ்சுருவோம், கொண்டுவான்னு சொல்றாங்க. ஒரு கொசு ஒரு ஈய பிடிச்சி சரி நினைச்சீங்க காணிக்கை கடவுள் கொடுத்துட்டு போகன்றான். அவர் ஒருத்தர் பாக்குறாரு, கொசுவை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்கு என்ன அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு ஈய பிடிக்கிறார், ஒரு கொசுவை பிடிக்கிறார், பிடிச்சி என்ன செய்யறாரு, அதைய நச்சு அந்த சிலைக்கு காணிக்கையா செலுத்திடலாம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் அதையும் தரமாட்டேன், கொசுவையும் பிடிச்சி அந்த கடவுளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் உறுதியா இருக்கிறார். அவர் அப்படியே வெட்டி கொலை செய்யப்படுறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈய கொடுத்தவர் வந்து நரகத்துக்கு போயிட்டார். கொடுக்காம தெளிவா உறுதியா இருக்கிறது வந்து அதாவது அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. ஹதீஸ் நாங்க பார்க்கிறோம். அப்ப ஈமான்ல உறுதியா இருக்கிறது, தெளிவா இருக்கு என்பதைத்தான் இந்த அடிப்படையை சேர்த்து வச்சு நாங்க பார்க்கிறோம். இவங்களுடைய தாய்மார்களை சொல்லுகிறது பொதுவாக விளையக்கூடிய இந்த அகீதா பாடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க அகீதா பாடம் நடக்குது. உண்மையிலே அடிப்படை கல்வி அதான் அடிப்படை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதோட தான் ஏன் அவங்களுக்கு நிர்வாகம் செய்யணும். இந்த அடிப்படை கொள்கையா கல்வி இருந்தால் தான் அல்லாஹ் என்பவன் யார், எங்க இருக்கிறான், அரசு இருக்கிறான், அவன் இறங்குவானா இறங்க மாட்டானா, எந்த சந்தர்ப்பத்தில் இறங்குவான், அதை இறங்கவே மாட்டானா, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, மலக்குமாவுடைய தன்மை என்ன, அதுபோல் நன்மார்க்க நிலைப்பாடு என்ன, வேதங்களுடைய நிலைப்பாடு, இதெல்லாம் அகீதா சம்பந்தமான விடயங்கள். இந்த அடிப்படையை கொஞ்சம் படிக்கணும். நாங்க ஆரம்பத்திற்கான கல்வியை படிக்காம ஏதோ அமல் விடயத்தில் ஆர்வம் எடுப்ப நிறைய நாங்க படிச்சிருக்கோம். இதையும் கட்டாயமாக படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் அமைச்சுக்கணும். இது இருந்தால் தான் உயிரோட்டமான ஈமானை நாங்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைச்சை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப அகீதாவுடைய பாட உறுதியாச்சு சொன்னால் அல்லாஹ்வை பற்றிய தெளிவை விழுந்தாலும் உதாரணம் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வந்து நம்ரூத் என்று சொல்ற அரசு என்ன செய்யறான், பிடிச்சு அப்படி சொல்றோம், உங்களோட கொள்கையை விட அவர் என்ன சொல்றாரு, முடியாது, நெருப்பம் மூட்டுறான். பாருங்க, கண் முன்னால நெருப்பம் மூட்டி இப்ப விடுறியா இல்லையா, முடியாது.
இது அந்த அசையாத நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா அவருடைய கொள்கை உறுதியா இருந்துச்சு. அவர் ஏற்றுக்கொண்டிருந்த கொள்கை உறுதியா இருந்துச்சு. அதனால எந்த தசனே நான் பயப்பட மாட்டேன், எல்லாம் எனக்கு இருக்கிறான். அவன் நேரத்தில் நெருப்புல தூக்கி அப்படியே வீசிட்டான். அல்ல அந்த நெருப்புக்கு ஓட கட்டளை போடுறான், நெருப்பே குளிர்ந்து விடு, அமைதியாகிவிடு, புதுத்துறையா மாறிவிடு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட பாருங்க. கொள்கையில உறுதியாக இருந்து தெளிவாக இருக்கும் என்று சொன்னா அல்லாஹ் எங்களை எப்படி காப்பாற்றுவான். இப்ராஹிம் நபி அரசு என்ன செய்கின்றார், நரகத்தில் நெருப்புல தூக்கி வீசுறான். ஆனா நெருப்பு அதுக்கு பூச்சியுடையாக பாதுகாப்பான இடமா இருக்கு. அதே போல பாருங்க, நிறைய சம்பவத்தை நம்ம சொல்லி காட்டலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, கடல் முன்னுக்கு மூசா நிறைய கூட்டம் பல்ல செய்யறான். அந்த நேரத்தை கடல் அப்படியே படுக்க மக்கள் எல்லாம் தடுமாறாங்க. இன்னும் மூசா நம்பி வந்து எங்களை இப்படி ஆகிட்டீங்க, பின்னால ட்ரோன் படை கட்டிட்டு வரா, முன்னால நைல் என்று சொல்லக்கூடிய கடல் என்ன செய்யறது, நாங்க இப்படி விடப்பட்டு விட்டோம், பின்னால முதல்ல போவோம், நாங்க விடப்பட்டு விட்டோம். என்ன அல்லாஹ் அவரே மூசா என்ன சொல்றாங்க, இந்த ரப்பி மாய், இந்த ரப்பி என்னோட தான் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்லி முடிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கடலை அப்படியே புரட்ட வைக்கிறான். அப்ப ஈமான உறுதியா இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை கொடுக்குமா, எந்த பிரச்சனையும் கொடுக்குமானா இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். இது எப்ப இருக்கும்னு சொன்னால் அடிப்படை கல்வியான கொள்கையில தெளிவா இருக்கும், ஈமான உறுதியா இருக்கணும், அமல்களை நிறைவாக இந்த ரெண்டு சரியா இருக்கும்னு சொன்னால் பொதுவாக நெருக்கடி கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நபிமார்களுக்கு வராத நெருக்கடிகளா, சஹாபாக்களுக்கு வராத நெருக்கடிகளா, சஹாபி பெண்களுக்கு வராத நெருக்கடிகளா வரும், நெருக்கடி வரும். அல்லாஹ் கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயம் பாதுகாப்பான். ரோம் பாரசீகத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவன் காலை கீழே கொண்டு வந்தான். அவங்க வந்து சரித்திரத்தை படிச்சு பார்த்தா சாப்பிட வசதி இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, நிரந்தரமான வீடு இல்ல, நிரந்தரமான அதாவது நிறைவான ஆலை இல்ல. இப்படிப்பட்ட ஒரு வறுமை போட்டு வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உலகத்தை காலை கீழே கொண்டு வந்து பார்க்கிறான். இது ஏன் கொண்டு வந்து பார்த்தாண்டா அவருடைய கொள்கையில உறுதியாக தெளிவா இருந்தான், அமல சரியா செஞ்சாங்க, கொள்கையா உறுதியாக இருந்து ஈமான தெளிவாக இருந்து அமல சரியா செஞ்சாங்க. அல்லாஹ் காலை கீழே உலகத்தை கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அமலுடையத்தையும் கொள்கையுடையத்தையும் தடுமாற்றம், தளம்பல், அதே போல அமலுடையத்தையும் அலட்சியம். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், எதிரிகளை எங்களுக்கு ஏவக்கூடிய காட்சி, அந்நியரை ஏறி எங்களுக்கு ஒரு பதட்டமான நிலை, ஒரு பயங்கரமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கணும்னா கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரி பெரியவர்களே, ஈமான்ல உறுதியாகவும் அமல்ல நாங்க சரி நிறுவனம். இந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மேராஜுக்கு போயிட்டு வராங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்தா மக்கள் சொல்றாங்க, நேற்று இரவு பைத்துல் ஹராமிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்றேன், அங்கிருந்து 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை போய் சந்திச்சுட்டு வந்தேன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. இப்ப மக்கள் கேள்விச்சாங்க, இவருக்கு என்ன நடந்துச்சு, நல்லா தானே, அது ஏற்கனவே ஏதோ உலகத்துல தான் இருந்தாரு, பைத்தியக்கார சூனியக்காரா இருந்தாரு, இன்னைக்கு என்ன பிடிச்சிருச்சு. அதாவது பைத்துல் ஹராம் மக்காவிலிருந்து ஜெருசலேமுக்கு பைத்துல் முகத்தஸுக்கு போறன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 மாத காலம் பயணம் போகும். இவர் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துட்டாராமே, அல்லாஹ்க்கே போயிட்டு வந்துட்டாராமே. இப்ப என்ன செய்றாங்க சில மக்கள், நபி அவங்களை பத்தி எல்லாரும் தெரியும், இவர் வந்து வாழ்க்கையில ஒரு தடவை கூட பைத்துல் முகத்தஸுக்கு போனது கிடையாது, ஜெருசலேமுக்கு போனது கிடையாது. தொழிலுக்காக வேற நாட்டுக்கு போய் வந்திருக்கார், ஆனா இங்க போனது எல்லாரும் தெரியும். அங்க போயிட்டு வந்தவங்க சில கேள்வி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரி நீங்க போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்க, நாங்க சில கேள்வி கேட்க பதில் சொல்றோம். கேள்வி சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, முஷ்ரிக்கீன்கள் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளியுடைய வர்ணனையை பற்றி இவர் சொல்றாங்க. அந்த பள்ளி எப்படிப்பட்டது, அது வர்ணனை சொல்றாங்க. அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையே எனக்கு தெரியாது, உண்மையை நான் தடுமாறினேன், ஆனால் அல்லாஹ் என்னை கைவிடவில்லை, அல்லாஹ் என்னை கைவிடவில்லை. என்னது, அல்லாஹ் தஆலா அவர் கேட்ட நேரத்தில் நான் தடுமாறினால் அல்லாஹ் அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளி அப்படியே கொண்டு வந்து கண் முன்னாடி பாட்டினான், நிறுத்தினான். அவள் கேட்ட கேள்விக்கு நான் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டே பதில் சொன்னேன். இது என்ன விளங்குறேன்னா ஆச்சரியமான செய்தி, அற்புதமான செய்தி. ஆனா இதன் மூலம் என்ன படிப்பு பாடம் என்ன பார்க்க, ஈமான்ல உறுதியாக இருக்கணும்னு சொன்னாங்க, கொள்கையில தெளிவா இருக்கணும்னு சொன்னாங்க, அமலில நிறைவா இருக்கணும்னு சொன்னா அல்லாஹ் இதை கைவிட மாட்டான். நெருக்கடி வரும், பிரச்சனை வரும், ஆனால் ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதற்கு இது அடிப்படை அம்சம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை படிச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, குளிக்க போறாங்க, ஒரு மனிதர் திடீர்னு வாராரு, பயப்படுறீங்க, அல்லாஹ் பயப்படக்கூடிய மனுஷன் இங்க போயிருக்கிறான்.
அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர போயிருந்தான். அவன் பயப்படுறான், எனக்கு குழந்தையா, கல்யாணம் முடிக்கிற எனக்கு குழந்தையா அப்படின்னு தடுமாற நேரத்துல அல்லாஹ் நாடிவிட்டான், அல்லாஹ் நாடியது சொல்லிட்டு போயிடும். அதோட குழந்தையை சுமந்து கடைசியை பெற்றிருக்காங்க. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை யோசிச்சுப்பாங்க. அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை பெற்றெடுத்து வாராங்க. ஊருக்குள்ள வார நேரத்துல பயங்கரமான பிரச்சனை. மக்கள் சொல்லி கொள்றாங்க, என்ன மரியமே, உங்களுடைய பாப்பா நல்ல ஒரு மனுஷனா தான் இருந்தாரு, உங்களுடைய உம்மா பரிசுத்தமான ஒரு தாயா தான் இருந்தாங்க, அந்த சுத்தமானவங்களுக்கு பிறந்த நீங்களா இப்படி மானக்கேடான வீட்டை ஈடுபட்டு குழந்தையை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல இப்ப குழந்தையை பக்கம் மஷாரத்திலேயே அந்த குழந்தையை பக்கம் என்ன செய்கிறார்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த மக்கள் கேட்கிறார்கள், என்ன மரியம் குழந்தைகிட்ட போய் காய காட்டி அப்பதான் பிறந்து அப்படியே ஈரமை அந்த அப்படியே கொண்டு வரான். அன்றைக்கு இருந்து அப்ப பிறந்ததோட தூக்கி வாரான். இந்த குழந்தை பேசுமா சொல்லி முடிக்கிற அந்த குழந்தை அதை பேச வைக்கணும். இன்னி அப்துல்லா, நிச்சயமா அல்லாஹ்வுடைய அடியா, அல்லாஹ் எனக்கு வேண்டி தருவான், நபியான கேட்டிருப்பான். இப்படி வரிசை அப்படியே நபி குழந்தை தாயுடைய மடியில் இருக்கிற நேரத்தில் அதை பேச வைக்கும். என்ன முக்கியமான விஷயம்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தான், தடுமாறினான், அல்லாஹ்வுடைய கட்டளை அடிபடினான். அல்லாஹ் தான் சொல்லிட்டான், என்ன செய்ய கல்யாணம் முடிக்கிறாரையும் ஊர் மக்கள் படித்தாலும் அல்லாஹ்வுடைய நிலை, அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று பொறுமையா இருந்தான். பலவிதமான பிரச்சனைகள், ஈச்சொற்கள், கஷ்டங்களுக்கு மத்தியில குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்க என்ன சொல்றாங்க, சார் இதுக்கு முன்னால் மௌத்தா போயிருக்க கூடாது, இதுக்கு முன்னால் மௌத்தா போயிருக்க கூடாதா என்று கஷ்டத்தோடு அந்த குழந்தையை கொண்டு வர நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு நன்மாராக சொல்றான், குழந்தையை நான் பேச வைப்பேன், உங்களை நான் பாதுகாப்பேன். குழந்தையை பேச வச்சு மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலாம், கௌரவப்படுத்தணும், கண்ணியப்படுத்தலாம். இது எதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், எதுக்கு அல்லாஹ் கொடுத்தது பெரிய ஒரு கண்ணியம் சொன்னா, அவங்க ஈமான்ல உறுதியா இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தாங்க, தெளிவா இருந்து அந்த பொறுமையா இருந்தாங்க. அது கொடுத்த கிஃப்ட் அல்லாஹ் தான் மாபெரும் வெற்றி. யூசுப் நபியை சட்டத்தை படிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சட்டத்தை படிச்சு சொன்னா சின்ன பிள்ளையிலிருந்தே சோதனை. தனது சகோதரர்கள் மூலமாக காசு கொண்டு போறாங்க, அப்படியே போய் ஒரு கிணத்துல பாராட்டி கிணத்துல போட்டு வந்துடுறாங்க. வழிபோக்கர்கள் வந்து எடுத்து என்ன செய்யறாங்க, சந்தையை போய் எடுத்துக்கிறாங்க. அதை அரசன் வாங்குறாங்க. அரச சபையில வச்சு அங்க அரசனை மனைவி மூலமாக பிரச்சனை, கடைசியில விசாரணை, சிறை தண்டனை. சின்ன பிள்ளையில இருந்து யூசுப் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நெருக்கடி, பலவிதமான சோதனை. செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறைவாசம், செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஆனா பொறுமையா இருந்தாங்க சொல்றான். அதான் நம்ம பொறுமையா இருந்தார்கள், சபரன் ஜலீலா, அழகான பொறுமையா இருந்தாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எப்பயே வெளிவந்திருக்கலாம். ஈமான உறுதியா இருந்தாங்க. இந்த அரசு ரெண்டு பேரும் அந்த சிறைக்குள்ள இருந்து அந்த கனவு கண்டதுக்கு கூட முதலாவது என்ன சொன்னாங்க, கனவு விளக்கு சொல்லல. அந்த ரெண்டு பேரும் கனவுக்கு தான் விளக்கு கேட்டு வந்தாங்க. அவருடைய இஸ்லாம் சூத்திர முறையை பாருங்க. அந்த ரெண்டு பேரும் கனவுக்கு விளக்கு கேட்ட நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்னையா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படி அல்லாஹ் பற்றி கொடுத்துருக்கான். அந்த கனவுக்கு விளக்கு கொடுக்குறான். விளக்கு கொடுத்துதான் சொல்றாங்க, ரொம்ப காலம் அந்த சிறைப்பிலே கிடைக்கிறான்ப்பா, வெளியே போன அரசனை எளிமை நிலப்படுத்துன்னு சொல்றாங்க. போனவங்க அந்த வெளியான சந்தோஷத்தை அதையும் மறந்துறாங்க. பிறகு சொல்லித்தான் வெளியாட்டு கொள்வாங்க. முடிவை நீங்க பாருங்க. அந்த முடிவை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு அரசாட்சியை கொடுக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல கஷ்டம், பிரச்சனை, சோதனை. ஆனா பொறுமையாக சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக, எவ்வளவு சோதனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருந்தாங்க. அல்லாஹ் கொடுத்த பெரிய மாபெரும் கிஃப்ட் அந்த நகரத்தை ஆளக்கூடிய ஒரு அரசருடைய நிலையை கொடுக்கணும். அப்படித்தான் கொடுக்கும். ஆனா கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லணும், சோதனைக்கு மேல சோதனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அப்ப இதையெல்லாம் தெளிவா இருக்கின்ற அந்த கொள்கைகள் எனக்கு உறுதியாது. அடிப்படை கல்வியான அந்த கொள்கைகள் எனக்கு தெளிவா இருக்குன்னு சொன்னால், அதே போன்று தெளிவா இருந்து மார்க்கத்தை நிறைவா அமலை செய்யணும்னு சொன்னால் நிச்சயம் அந்த எங்களை கைவிட மாட்டேன். இந்த உலகத்தில் தள்ளாத்தையும் கூட மறுபடியும் நிச்சயம் உயர்வான ஜன்னத்தில் புதுசு தருவான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கஷ்டம் தான். அப்படியே மொத்தா போனாங்க, ஒண்ணுமே இல்லாம மொத்தா போனாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையில உயர்ந்த சொர்க்கத்தை தயார் பண்ணி வச்சிருக்கான். அந்த நிலைக்கான அல்லாஹ் தருவான். உலகத்தை தரலையா, மறுபடிய சொர்க்கத்தை தருவான். அந்த நோக்கம் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். பூமிகளை பொறுத்தவரை இந்த உலகம் என்பது சிறைச்சாலை. அப்போ ஒரு கட்டுப்பாடு, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கின்றது. அதான் ஒரு கட்டுப்பாடு போட்டுருக்கோம்.
இப்படிதான் நீங்க வாழணும், இதான் ரூல்ஸ். இப்படிதான் நீங்க ஆணை அணியணும், இப்படிதான் நீங்க சாப்பிடணும், இப்படிதான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்க தூங்கணும், இந்த நேரத்தில் நீங்க எழுப்பணும், இந்த நேரத்தில் நீங்க வணங்கணும். இப்ப சிறைச்சாலையில எப்படி ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கின்றதோ, சட்டத்திட்டம் இருக்கின்றதோ, அதைத்தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. நாம நினைச்ச மாதிரி என்ன செய்யணும், உலகத்தை வாழலாம். சிறைச்சாலைகள் இருக்கிறவங்க நினைச்ச மாதிரி இருக்கலாம், நினைச்ச ஆடை உடுத்தலாம், நினைச்ச சாப்பாடு சாப்பிடலாம், நினைச்ச மாதிரி தூங்கலாம், நினைச்ச மாதிரி இருமையலாம், நினைச்ச மாதிரி வெளியே போறதெல்லாம் ஒன்றுமே இல்லாம கட்டுப்பாடோடு ஒரு ஒழுக்கம். அதுதான் உலக மக்களும் இந்த உலகத்தை வாழ நேரத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆட்சி நபிகள் காட்டுகிற வழிமுறைகள் எல்லாத்தையும் இப்படித்தான் இருக்கணும். எல்லை நீங்க போய்க்கூடாது. எல்லை நீங்க என்று சொன்னால் உங்களுக்கு மறு உலகத்தில் அந்த அந்தஸ்த அந்த பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள் என்பதைத்தான் அந்த ஹதீஸ் நாங்கள் பார்க்கணும். அன்புடைய தாய்மார் சொல்லுங்க, இது ஒரு நீண்ட தலைப்பு. இருந்தாலும் உங்களுக்கு தொடராக இந்த வகுப்புகள் நடக்குது. இந்த வகுப்புகள் நீங்க வார நேரத்தில் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது செய்யலாம். நிறைவான அக்கீதா என்ற பாடம், அடிப்படை கல்வி என்ற பாடத்தை செய்யலாம். நாம் படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தேவன் தோப்பு செய்வானாக. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் சந்தர்ப்பம் தான். ஏன்னா இருந்துச்சுன்னு கேட்டுக்கணும். ஆரம்பிச்சோம். சண்டை நிறைய இருக்கும். எனக்கு நிறைய இருந்துச்சு, இருந்தாலும் மறந்துட்டேன். தான் நிறைய இருந்துச்சு, நான் வரும்போது நிறைய சண்டையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். சில ஒவ்வொரு இடத்துல நிறைய இருந்துச்சு, தான் ஒன்று தான் இருக்கு. நான் நினைவு தான் கேட்கிற மொழியாக இருப்பான். அது இல்லை மனிதன் டாக்டர் அப்படி தான் இருக்கும். எதெல்லாம் மார்க்கமாக படிக்கணுமோ, விளைவிக்கணுமோ அதையெல்லாம் உள்ளத்திற்கு வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தேவன் செய்வானாக. வாக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். முக்கியமான ஒரு அறிவிப்பு, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கும் இந்த சபையில் எமது இஸ்லாம் மாற்றத்தை தழுவிய ஒரு சகோதரி எமத்தியில் அமர்கிறார். எமது பாடசாலை சார்பாக ஒரு அன்பளிப்பை அவருக்கு வழங்க இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் சகோதரி சுமையா அவர்களை அழைக்கிறேன். பரிசலை வழங்குவதற்காக மிஸ்ஸஸ் பாஹினா மற்றும் மிஸ்ஸஸ் பலீனா அவர்களை அழைக்கிறேன். பற்றி உங்களுக்கு தெரியாம இப்போ ஃபாய்ஸ் அவங்களோட வீட்டில் இருக்கிற போன திங்கக்கிழமை வெள்ளன கிளாஸுக்கு வந்து லுஹர் இஸ்லாம் இவோட சலாம் சொல்லி இந்த சகோதரிக்காக நாம் எல்லாரும் துவா செஞ்சு கொள்வோம். துவா செஞ்சரோடு அனைவரும் இறைவனுக்கு சலாம் கொடுக்கிறோம்.
Da 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 da.